செல்லக்குட்டீஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? கம்பளி பூச்சி எப்படி ஒரு அழகான வண்ணத்து பூச்சியா மாறுதுன்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நாள் ஒரு தோட்டத்துல ஒரு கம்பளி பூச்சி இருந்துச்சாம். அதோட வேலை என்ன தெரியுமா? அந்த தோட்டத்துல சாப்பிடும் சாப்பிடும் மறுபடியும் சாப்பிடும். இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதோட முதல் ஸ்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதோட முட்டையிலிருந்து தான் வெளியே வரும். ஒரு பட்டாம்பூச்சி இலை மேல முட்டையிடுது. அந்த முட்டையில ஒரு உயிர் இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டையிலிருந்து ஒரு புழு வெளியே வருது. அதுதான் கம்பளி பூச்சி. ஓகேவா? இப்போ அந்த கம்பளி பூச்சியோட வேலை என்ன? சாப்பிட்டு வளருது, சாப்பிட்டு வளருது, சாப்பிட்டு வளருது. இதுதான் அதோட தொடர் வேலையா இருக்கு. அதோட தோல் இறுக்கமாயிடும் இல்லையா? அது சாப்பிட்டு வளரும் போது பிரான் மாதிரி தான் இதுவும் அதோட தோலை கழட்டிட்டு புது தோல் அதுக்கு உருவாகும். இதே மாதிரி பல முறை நடக்குது. பிராணிக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுல போய் பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி பல முறை நடந்து அந்த புழு ஒரு கட்டத்துக்கு வளர்ந்துரும். ஒரு முக்கியமான ஸ்டேஜ் கூட்டுப்புழு நிலை. இந்த கூட்டுப்புழு நிலையில என்ன நடக்கும்? அது சாப்பிட்டதெல்லாம் போதும்பா, நம்ம இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி போவோம்னு சொல்லி ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடிட்டு அங்கதான் இப்போ கூட்டுப்புழு நிலை நடக்குது. இங்கிலீஷ்ல பியூப்பான்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டுப்புழு நிலையில நம்ம நினைப்போம் எதுவுமே நடக்கலையேன்னு. ஆனா அதோட உடம்புக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கும். 4வது ஸ்டேஜ் ஒரு பெரிய மாற்றம். இந்த இடத்துல தான் நமக்கு தெரியாத அதோட ரெக்கைகள், பெரிய கண்கள், கால்கள், உணர்கொம்புகள் இது எல்லாமே வளரும். அதாவது இதெல்லாம் பாடி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை. இப்போ வண்ணத்து பூச்சியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு இல்லையா? இதுக்கு பேர், இந்த மாற்றத்திற்கு பேரு மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. உருமாற்றம் அப்படின்னு அர்த்தம். இப்போ 5வது ஸ்டேஜ் என்ன? வண்ணத்து பூச்சி இப்போ வந்துருச்சு. அதுதான் 5வது ஸ்டேஜ். நான் ரெடி அப்படின்னு கூட்டுப்புழுல இருந்து ஒரு அழகான வண்ணத்து பூச்சி வெளியே வரும். ஆரம்பத்துல அதோட ரெக்கைகள்லாம் சுருக்கமாகவும் வெண்மையாகவும் தான் இருக்கும். சிறிது நேரத்திலேயே ரெக்கைகள் விரிந்து வலிமை பெறும். பிறகு சரி பறக்கலான்னு சொல்லிட்டு வண்ணத்து பூச்சி பூச்சிகளை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான்டா. ஒரு கம்பளி பூச்சில இருந்து எவ்வளவு அழகான பட்டர்ஃப்ளை வந்துச்சு பாத்தீங்களா? இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையும். இதே மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு நம்மளும் உருவாக்கி நம்மளும் இதே மாதிரி வண்ணத்து பூச்சியா வளர்ந்து மாறுவோம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் செல்லக்குட்டீஸ். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பாய்.